ஹை வெலாசிட்டி லோ ஆம்ப்ளிடியூட் ஸ்ட்ரெஸ் டெக்னிக் தான் கைரோப்ராக்டிக். பிசியோதெரபில HVLT கிரேட் 4 என்ன சொல்றோம் நம்ம? ஹை வெலாசிட்டி லோ ஆம்ப்ளிடியூட் ஸ்ட்ரெஸ் டெக்னிக் சொல்றோம்ல, அதே கைரோப்ராக்டிக் தான் என்ன சொல்றோம் நம்ம? கைரோப்ராக்டிக். சரியா? அதுல ரெண்டு கம்ப்யூட்டர் சொல்லிருக்கான். ஒரு ஜாயிண்ட் நீங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா அடிச்சாலும் உடையும், இல்ல கம்பைன் மூவ்மெண்ட்லயும் உடையும். இதுல thoracic அப்பர் thoracic கிட்ட there is a technique called cross articulation technique னு சொல்லிட்டு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. சரியா? நீங்க ஒரு புக் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கும். பட் காமனஸ்ட் இஸ் cross articulation. பாருங்க அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஹோல்ட் பண்ணிட்டு அவ்வளவுதான். இது வந்து cross articulation. ஜஸ்ட் ஒன் புஷ் அவ்வளவுதான் சார். நீங்க நல்லா அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உடைஞ்சிருச்சு. நல்லா ஹோல்ட் பண்ணிட்டு நல்லா பால்பேட் பண்ணிட்டு பிரஸ். ஓகேவா? பிலிபி ஷேர் பொசிஷன்ஸ் எல்லாம் வருமாங்க. என்ன பண்ணி ஷேர் பண்றேன்னு சொன்னீங்கல்ல, எல்லாமே பொசிஷன்ஸ் நான் எல்லாமே எல்லாமே டெக்னிக் எல்லாமே அந்த ஹேண்டுல தான் வச்சிருக்கேன். அதுதான் அந்த குரூப்பே அப்படியே மாத்திக்கோங்க. ஆனா தயவு செஞ்சு டெக்னிக்ல கவனம் புல் பண்ணலாம். இல்ல பல்கி பேஷண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கிடைக்காது. பட் ஆனா என்ட்ரன்ஸ்ல நீங்க பண்ணலாம். டெஸ்ட்ல பண்ணலாம். இது கம்பைன்ட் நம்பர் ஸ்டெபிலைஸ் மட்டும் தான் சார். கொஞ்சம் பல்கியாக இருக்காரு. நானும் ஒரு வெயிட்டு தாங்க முடியல. உனக்கு எதுவும் பேக் பெயின்லாம் இல்லையே? பண்ணி ஜாஸ்தியாக இருக்கு டாக்டர் தான் இல்லைல்ல? ஹெல்த்தியாக தானே இருக்கீங்க? நான் இவருக்கு கிராஸ் நம்பர் பாருங்க. நல்லா நம்பர் வந்து நீங்கள் ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கலாம் சார். பேஷண்ட்டையும் ஹோல்ட் பண்ண வச்சுக்கோங்க. இல்லை உங்கள் லெகுலாக ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு சரிங்களா? என்ட்ரேஞ்ச் வரைக்கும் கொண்டு போயிடுங்க. அங்கே சரியா? ஆனால் பார்த்து பண்ணுங்க. பேஷண்ட் ஃப்ளெக்ஷன் கொண்டு போங்க. நீங்கள் ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளெக்ஷன் கொண்டு போயிட்டு இதில் போயிட்டு இதில் ஒரு ப்ரெஸ் இதில் ஒரு ப்ரெஸ். சரியா? இது என்ன இருக்குன்னு உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் டு ஃப்ளெக்ஷன். சரியா? HVLT-யை பொறுத்த வரைக்கும் உங்கள் பேஷண்ட் எந்த ஆங்கிள் அட்வான்டேஜ் ஆகுங்களோ அதில் அடிங்க. சி ஸ்பெயின் எண்ட் ரேஞ்சு தான் தேவை. ப்ரோனில் அடிங்க. சி ஸ்பெயின் மொத்தமாகவே ஃப்ரீ ஆகணும். சுப்பெயினில் அடிங்க, இல்லை சிட்டிங்கில் அடிங்க. சரியா? கிராஸ் ஆகுங்க. இப்போ நாங்கள் பண்ணினது ரெண்டு டெக்னிக் வந்து ஒன்று ப்ரோனில் பண்ணினோம், இன்னொன்று சிட்டிங்கில் ரொட்டேஷனில் பண்ணோம். தேர்ட் வந்து உங்கள் பேஷண்ட் வந்து நீயை ஹோல்ட் பண்ணிக்க சொல்லுங்கள். கிராஸ் ஆகாமல் ஹோல்ட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி வேணுமோ பார்த்துக்கோங்க. பேஷண்ட்டை நல்லா இவ்வளோ தூரத்துக்கு மேலே கூட கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வந்துட்டு ஷோல்டரில் வச்சுக்கோங்க. இங்கே ஒரு கால்குலேட் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு ப்ரெஸ்ட் ஆல்ரெடி உடஞ்சிருச்சு அவருக்கு. இல்லை ஒரு ப்ரெஸ்ட் ஷோல்டரில் ஆங்குலர் ஆஃப் ஸ்கேப்புலர்லேருந்து ஒரு எனி டவுட் இன் திஸ்? thoracic தான் பண்றோமா? ஸ்கேப்புலர் அப்பர் thoracic ஏரியா. அகைன் HVLT-ல என்னன்னாங்க பெரிய டிஸ்அட்வான்டேஜ், உங்களுக்கு உடையிறது ஒரு இடம்லாம் உடையாது. கிராஸ் செக்மெண்ட்டில் தான் ஏரியாவை பார்த்து நீங்கள் பண்ணலாம். ப்ரூன் கேட்கோங்களா? இப்போ நான் கால்குலேட் பண்ணி S2 பார்த்துட்டேன், S1 பார்த்துட்டேன், L5 ஸ்பைனஸ் ப்ராசஸை லைட் பண்ணலாம். அதோட டிரான்ஸ்ஃபர் ப்ராசஸாக தெரியுதாடா? நல்லா அந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே எனக்கு மூவ் ஆகுது. டிரான்ஸ்ஃபர் ப்ராசஸ்லேயும் நான் என்ன பண்ணலாம்? ஸ்லைட் பண்ணலாம். ஸ்லைட் பண்ணுறது வந்து இந்த ஆங்கிளில் போகணும். நீங்கள் ஸ்லைட் வந்துட்டு இந்த ஆங்கிளில் போகணும். இப்படி போகிறது PA-வாக போகிறது ஸ்லைடு, லைட்டெல்லாம் போகிறது ஸ்லைடு. சரியா? ஸோ இது ரெண்டையும் பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அடுத்த டெக்னிக் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சிட்டிங்லேயே பண்ணலாங்க, சூப்பர்லேயே பண்ணலாம். ஃபார் நியூட்ரல். சரியா? நான் நியூட்ரலுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடியாவில் யூஸ் பண்ண வேண்டிய பொசிஷன் வந்துட்டு அப்படியே குவார்டர் பெட் வந்துக்கோங்க. குவார்டர் பெட்டில் பண்ணலாங்க நான் நியூட்ரல். சரியா? எப்படி பண்ணலாம்? இப்போ அவர் என்ன பொசிஷனில் இருக்காருங்க? 90-90ல் இருக்காரா? இப்போ இதில் பிரச்சனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இதில் பண்ணபடியே இங்கே ஆஸ்கிரிப்ட் வர நமாஸ் பாஷன் இது பேர் லைன் டெக்னிக்னு சொல்லுவாங்க. சரியா? ஒன்று உங்கள் ஆம் இதில் ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு பண்ணலாம், இல்லை பேஷண்ட்டை பண்ண வச்சு நீங்கள் ரெண்டாமே இதில் ஸ்டெபிலைஸ் பண்ணலாம். சரியா? இது என்னங்க? நான் நியூட்ரலில் ஃப்ளெக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறது, 90லேருந்து ஃப்ளெக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறது. சரியா? அதே இது உங்கள் பேஷண்ட்டை பட்டுக்கோங்க. எக்ஸ்டென்ஷன் இன்க்ரீஸ் பண்ண வைக்கணும்னா இதுலேருந்து கோப்ரா டெக்னிக் போகலாம். லைனு கோப்ரா. சரியா? சரி, ஃப்ளெக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. 90 டிகிரிலேருந்து ஃப்ளெக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. சரியா? எக்ஸ்டென்ஷனையும் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. பேஷண்ட்டுக்கு வந்துட்டு ஃபுல் எக்ஸ்டென்ஷன் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா ஸ்டாண்டிங்கில் வந்துக்கோங்க. இதே பொசிஷனில்
அதே மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது தம்ப் ரூல், நான் இதெல்லாமே ஒரு சம்மரி பவர் பாயிண்ட்ல கொடுக்குறேன். முதல்ல பேஷண்ட் பொசிஷனிங்கு, பேட்டர்ன் எப்படி போகுதுன்னு பாருங்க. 7லேருந்து 10 கிளைடு. அதுக்கு அடுத்து என்ன நான் சொன்னேன், செஷன்ஸ் நீங்கள் பண்ணணும். பாசிவ்லேருந்து ஆக்டிவ் தான் கொண்டு போகணும். இம்பார்ட்டன்ஸ் இயர், நான் வெயிட் பீரிங்லேருந்து வெயிட் பீரிங். சரியா? அப்படி மூளையை போட்டிங்கன்னா ஈஸியாக பண்ணலாம். சரியா? இப்போ இருக்க ஃப்ளெக்ஷன் தேவை நம்மளுக்கு, வெயிட் பீரிங்கில் ஃப்ளெக்ஷன் தேவை. அப்போ என்ன பண்ணலாம், இதில் ஹோல்ட் பண்ணிவிட்டு 0லேருந்து 180. ஓகேவா? சென்ட்ரல் ஸ்பைன் இதெல்லாம் கடைசியாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அந்த பேஷண்ட் பெரிஃபெரல்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஸ்பைன் ஒர்க் பண்ணலாம். இதிலே எக்ஸ்டென்ஷனு, இதிலே சைட் பெண்டிங், ஸ்டாண்டிங். எனி டவுட் இன் திஸ்? சரி, இதில் ஸ்டெபிலைசேஷனுக்கு பெல்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து MWMல வரும் மேடம். இப்போ வந்து நான் மீட்டர் தான் பார்க்குறோம். அது வந்து MWMல வரது பெல்ட். ஸ்டெபிலைசேஷன் தேவையில்லைங்க. இல்லை வேணுங்க, MWM பண்ணும்போது வேணும். இல்லை இதில் இது தேவை கிடையாது. இது வந்து ஜஸ்ட் டெக்னிக் தானேங்க. நீங்கள் கிளைட் பண்ண போறீங்க, ஸ்டாண்ட் தான் பண்ண போறீங்க. இதில் வச்சு ஸ்டாண்ட் தான் பண்ண போறீங்க. இப்போ MWMல என்ன பண்ணுவீங்க, இப்போ இதுக்கெல்லாம் வந்து நிறைய MWM யூஸ் பண்ணுவாங்க. பெல்ட் யூஸ் பண்ணுவாங்க, டிஸ்ட்ராக்ஷன்லாம் கொடுக்குறது. அது நம்ம பெரிஃபரல் பார்ப்போங்க. பிளானிங் 1 more year on பெரிஃபரல். உங்கள் காலேஜ் அடுத்த வருஷமோ இல்லை இயர் 2க்கோ ஒரு வாட்டி எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் பார்ப்போம். அது 2 நாள் எடுப்போம். நான் அப்பர் லெம் மாடல் ஸ்லைடு பண்ணோம், போஸ்டீரியரில் பண்ணோம், சிட்டிங்கில் பண்ணுறோம், ஸ்டாண்டிங்லேயும் பண்ணலாங்க. ஸ்டாண்டிங்லேயும் இதுலேயும் கிளைட் பண்ணோம். அடுத்தது மூவ்மெண்ட் வித் மொபிலைசேஷனில் லைன் டெக்னிக் ஒன்று சொல்லியிருக்கேன், கோப்ரா ஒன்று சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கே அரௌண்ட் ஒரு 30லேருந்து 50 டெக்னிக் வருங்க இன்னைக்கு செஷனில் மட்டும். அது யூஸ்வலாக 2 நாள் பார்க்கணும். நான் உங்களுக்கு கிராஸாக சொல்லிடுறேன். நீங்கள் படம் பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ நான் சொன்ன மாதிரி